இப்ப நாம விலங்கும் இல்ல கடவுளும் இல்ல. அதாவது ஆர்டினரி லைஃப் நம்ம ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம், பிரிட்ஜ். நம்முடைய பாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா விலங்கு, நம்முடைய ஃபியூச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது கடவுள் நிலை. அத விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றார். விவேகானந்தர் போய் ஒரு ஞானியை அறிமுகப்படுத்தினாங்க. He is a saint அப்படின்னா, இவர் பெரிய ஞானி, he is a saint அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாஸ்ட் சின்னர், பழைய பாவி. He is a saint அப்படின்னா he is a past sinner அப்படின்னார். ஒருத்தங்க சொன்னாங்க he is a sinner, இவன் பாவி, potential saint. There are bright chances, சீக்கிரமா இவன் ஞானி ஆயிடுவான். bright chances எதுக்கு? potential saint, ஒரு செயின்ட்டுக்கு வேண்டிய விஷயம் இவனுக்குள்ள இருக்கு அப்படின்னார். அப்போ மனிதன் கொஞ்சம் சரிக்கிட்டா விலங்கா இருக்கலாம். இது எப்படி ப்ரோக்ராம்டோ அதே மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் தன்னை ஆர்கனைஸ் பண்ண 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 அப்படியே அவன் தெய்வமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சிக்கல்ல இருந்து மனிதனை பக்குவப்படுத்தி மீட்டு கொண்டு வருவதற்காகத்தான் நீ மனுஷனா பிறந்துட்ட, மனுஷனாவே நீடிக்க முடியாது. நீ கோபம் வருகிற போது, காமம் வருகிற போது, வேறு விதமான எண்ணங்கள் எல்லாம் வருகிற போது விலங்கா சரிக்கிடுவேன். நீ மறுபடியும் உன்னை கரெக்டா நிறுத்தினாதான் மனுஷன்ல இருந்து கடவுளை நோக்கி பயணம் பண்ண முடியும். நீ கடவுள் அப்படிங்கறத உணர முடியும். அப்படிங்கிற அந்த பயிற்சி பட்டறை தான் உண்மையிலேயே மனவளக்கலை மன்றம் அறிவித்திருக்கோயில்.